இப்போ ரமலான் மாதம் வரும். ரமலானு எதுக்கு சிறப்பு? குரானுக்கு சிறப்பு. ஆனால் ரமலானில் குரானை பற்றி எல்லா தலைவர்களும் அவங்க எந்த ஜமாத்துகளும் பேசுவோம். ஆனால் யாருமே குரானை பேச மாட்டாங்க. யார் வந்து இன்னைக்கு குரானை ப்ரொமோட் பண்ணுறாங்க? தப்லீக் ஜமாத் ப்ரொமோட் பண்ணுதா? குரானுடைய ஒரு ஆயத்தை வாங்க டீ கோட் பண்ணலாம் அப்படின்ட்டு சுன்னத் ஜமாத் பண்ணுதா? தௌஹீத் ஜமாத் பண்ணுதா? இஜ்மாயி போச்சு சொல்ல போனால் குரானை புறக்கணிக்கிறதுல இவங்க எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. எங்கேயும் குரான் கிளாஸ் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துவாங்க, ரமலான் மாதத்தில் தர்மம் பண்ணணும், ஏன் அப்போ தான் நமக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் வந்து சடங்குகளை ஏமாற்றும் வாக்குறுதிகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கடவுள்லாம் என்னன்னு நீங்கள் நினச்சிங்க? நீங்கள் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ரோபோட் மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். கேட்டதை கொடுக்கும் இறைவன். அல்லானா யாரு? அல்லாஹ் எப்படி துவா செய்தான்? சுன்னத் ஜமாத்தில் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் அதான் சொல்லுவாங்க. ரமலானில் போய் உட்காரு, அல்லாட்ட துவா கேளுங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாவுடைய அந்த கபூல் ஆகக்கூடிய நேரம், நிறைய காசு கேளு, நிறைய ஆயுள் கேளு, நிறைய ஆரோக்கியத்துக்கு. இங்கே வா, இங்கே வந்தாலும் அதே தான். தர்கால போய் கேட்டுறாதீங்க, அல்லாட்ட கேளுங்க, அல்லா தான் கொடுப்பான். இதில் இவங்களுக்கு ஒரு ஹாப்பி. இது ஏகத்துவ என்ன? ரெண்டும் ஒன்று தானே. இதில் என்ன ஏகத்துவம், இதில் என்ன விதத்துவம்? ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தான் இருக்கு. அதாவது எங்கேயுமே யாருமே குரான் சொல்லக்கூடிய கடமைகளை தோல்ல சுமத்துறாங்களா? சுமத்துறது. ரசூல்லா வந்து சுமத்தின பொறுப்புகளை தோல்ல சுமத்துறாங்களா? சுமத்துறது. குரானை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பரிந்துரை செஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம். இன்றைக்கி வந்து இது தலைவர்கள் என்னென்ன அவங்க நம்மகிட்ட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ கவலைப்படாதம்மா, ரசூல்லாவுடைய பரிந்துரை இருக்குது, அவர் துவா சேஃப்டி பண்ணி வச்சிருக்காரு, நம்ம அதை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம். களிமா சொன்னால் போதுமா? ஒரு ரமலானுக்கு இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாவங்கள்லாம் சொர்க்கத்துக்கு இதாயிரும், டெலிட் ஆயிரும். நீங்கள் வந்து சொர்க்கவாசியாக மாறிடுவீங்க. 11 மாதம் எப்படி வேணாலும் வாழ்ந்துங்க, ஒரு மாதம் மட்டும் அல்லாஹ்கிட்ட ஒரு ஆக்டிங் போடுங்க, வேலை முடிஞ்சது. இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். இவங்க ஒன்றும் யோகியம் இல்லல்ல, இவனுங்களே கரப்டட் மைண்ட் தான் இருந்தானுங்க. இவனுங்களை என்னத்தை போய் நாங்கள் போய் கெடுக்கிறது? இவங்களுக்கு தேவை ஒரு எளிதான தீன். அதனால தான் டைட்டில் போடுறோம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிமுறைகள், இதெல்லாம் வந்து எடுத்து சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு கசக்குது. சொர்க்கம் அவ்வளோ எளிதாக கிடைச்சிடாது, மிக கடினமான சோதனைகளை தாண்டிய பிறகு தான் கிடைக்கும் அப்படின்னா உடனே ஆடியன்ஸ் இங்கேருந்து இருந்துச்சு வேறு பக்கம் போயிடும். அந்த பக்கம் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அந்த பக்கம் எவ்வளோ பெரிய டிகிரிஸ் இருக்குது, அங்கே என்னென்ன நாங்கள் வச்சுருக்கிறோம், இப்படி போயிடுறாங்க. அதுதான். அதனால் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னோர்கள் சொன்னாங்களா, பின்னாடி வந்தவங்க சொன்னாங்களா பார்க்கக்கூடாது. குரானு யாரை வந்து உண்மைப்படுத்துது அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரே காலத்தில் எவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே இருக்குது அதை பார்க்கக்கூடாது, எவ்வளோ சின்ன கூட்டம் யார்ட்டு இருக்குது அதை பார்க்கக்கூடாது. குரான் என்ன சொல்லுது அதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். குரானும் வந்து நமக்கு எப்போ கைடு பண்ணும் அப்படின்னா, நீ சின்சியராக இருந்தீங்கன்னா தான் குரான் கைட். நீயே வந்து ஃபார்மாலிட்டி கேட்குற அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா அல்லாஹ்வும் ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம். அப்போ அதனால் குரானை கையில் எடுத்தால் மட்டும் நேர்வழி கிடச்சிடாது. அது வந்து ஃபாலோ பண்ணுற மூடோட குரானை டீல் பண்ணணும். குரான் உன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ வந்து தப்பிக்க முடியும்.